நம் தேவன் சுகம் தரும் தெய்வம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வாசல்களை திறந்த அற்புதங்களை செய்கிற தேவன். கர்த்தரை நம்புங்கள். விசேஷமாய் பலிபீடத்திலிருந்து கர்த்தர் தருகிற வார்த்தைகளை உங்களுக்கென்றே எடுத்துக்கொண்டு, நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இவ்வளவு பேர் இங்க கூடி இருக்கிறாங்க, இத்தனை ஆயிரங்கள் ஆன்லைன்ல கலந்து கொள்றாங்க, இது ஒருவேளை எனக்காக. அதெல்லாம் நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி வேற யாருமே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் இங்க கூடினாலும் சரி, எத்தனை ஆயிரங்கள் கலந்து கொண்டாலும் சரி, நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, இன்னைக்கு கர்த்தர் இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ள வைத்திருக்கிறார், அல்லது இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்கிறார். இது கண்டிப்பா எனக்காக தான் ஆண்டவர் பேசுறார். அவன் இப்படி இந்த ஒரு மனநிலைமையோடு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே அவர் பேசிட்டு இருக்கிறது போலவே இருக்கும். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே செய்தி, ஏதாவது நான் செய்தி போட்டு கேட்கிறேன்னா அப்படிதான் கேட்க ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் சில நேரத்துல அப்படி தனியா டிரைவ் பண்ணி போகும்போது வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அப்படி தாங்க முடியாம கார்ல சத்தம் போட்டுட்டே போறது உண்டு. ஆமென். அதே போல ஃபிளைட்ல வேற எங்கேயா டிராவல் பண்ணும்போது ஃபுல்லா செய்தி தான் மேக்சிமம் ஓடிட்டே இருக்கும். சில வேர்டெல்லாம் ரீச் ஆகும்போது அறியாம கண்ணீர். காரணம் அதை எப்படி கேட்கறதுன்னா இன்ஃபர்மேஷனாக கேட்கறது கிடையாது. ஆமென். நிறைய வார்த்தைகள் கேட்கும்போது இதுல என்ன அவங்க புதுசு அப்படியெல்லாம் கேட்கவே மாட்டேன். இன்னைக்கு என்ன எனக்கு நீர் என்ன வெளிப்படுத்துகிறேன். ஆமென். சில நேரம் பேசிட்டே இருப்பாங்க பாருங்க, சில செய்தி கேட்டுட்டே இருக்கும்போது நமக்கு வேற ரெவலேஷன் அதுல இருந்து ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த வேர்டோடு நம்மளை ரொம்ப பழக்கப்படுத்திட்டே இருக்கணும். எப்போ அது வெளிப்படனே தெரியாது. இயேசு கிறிஸ்து ரொம்ப ஜெபம் பண்ணிட்டே இருப்பார், எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். அவர் காட்டி தந்தது. திடீர்னு ஒரு நாள் பாருங்க, அவருடைய முகமும் அவருடைய வஸ்திரமும் வெண்மையாயிற்று அப்படின்னு இருக்கும். திடீர்னு அந்த ஒரு நாளுக்காக, அது எந்த டைம்னு தெரியாது. அதனால அதுக்காக பாருங்க, கொர்நேலியு ஜெபம் பண்ணிட்டே இருப்பார், டெய்லி ஜெபிக்கிறவர். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா யார் வந்து நிற்கிறா தெரியுமா? தூதன் வந்து நிற்கிறார். அந்த திடீர்னு சம்பவிக்கிற அந்த ஒரு நாளுக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கணும். அதனாலதான் உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. எப்படி நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த ஒரு சம்பவம் இயேசு ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் தூங்குறாங்க? ஏன்னா இது எப்பவும் நடக்குதுதான் ஜெபம். இல்ல எவ்வளவு ஃபேமிலி பிரேயர்ல தூங்குறோம், ஏன்னா எப்பவுமே நடக்கிறதா, எல்லாம் நடக்கிறதா. திடீர்னு சம்பவம் பாருங்க. இந்த சகரியா தேவாலயத்துல ஆண்டவர் சமூகத்துல போய் தூபம் காட்டி கொண்டிருக்கிறான். அவர் ஃபர்ஸ்ட் டைம் தூபம் காட்டுறாரு. இது அவருக்கு பழக்கப்பட்டது. ஆனா திடீர்னு கேப்ரியல் அப்படி நிக்கிறா பாருங்க. அந்த ஒரு என்கவுண்டர் இருக்கு தெரியுமா? அது இந்த 2026 எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதா? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எதையுமே முடக்கிறாதீங்க. உங்க ஜெபம், நீங்க ஆயத்தப்படுற எதையுமே முடக்கிறாதீங்க. ஹல்லேலூயா.